throttle போட்டிருக்காங்க. throttle performance வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தோலி முடிஞ்சு வைக்கல. ஓனர் வந்து வண்டியை கொடுத்து அனுப்பிச்சாப்புல கரெக்டாக பங்கு வாசலில் வந்து வண்டி முடிஞ்சிருச்சு. ஹலோ வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்டோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இன்னத்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபெமிலியரான கண்டென்ட்டாக தான் இன்றைக்கும் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எக்ஸோட வீடியோ தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு இந்த வண்டியை பற்றி நம்ம பேசலாம். பட் இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், இது வந்து ஒரு ஆர்எக்ஸ் 100ன்னு ஒரு எம்ப்ளம் போட்டிருக்கோம். பட் இது வந்து RX 135 100க்குள்ள எம்ப்ளம் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட்டான அமௌண்ட்டில் வந்து ரீஸ்டோர் ஆகி இப்போ இன்றைக்கி இந்த வண்டி வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த வண்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I got a bottle of Patron and some lights off. Two red devil looking eyeballs, and I finna turn up when the night falls. If you hear a siren, then it's my fault. Jump in my whip, baby, let's ride. We ain't gonna stop at a red light, and I'ma take shots like a Tech 9. It's gonna get. ஸோ இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2001 உடைய RX 135. இது வந்து 5 ஸ்பீடில் 4 ஸ்பீடு தான். நான் வந்து 5 ஸ்பீடுக்காக ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அது கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ இது வந்து 4 ஸ்பீடு தான் இந்த கீர் பாக்ஸு. ஸோ இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டான ரீஸ்டோரேஷன். ஸோ எல்லாருமே என்கிட்ட வந்து போன வீடியோவிலும் சரி இதுக்கு முன்னத்த வீடியோவில் சரி எல்லாருமே கேட்டது பார்த்தீங்கன்னா ப்ரோ எவ்வளோ இருந்தால் ரீஸ்டோர் பண்ண முடியும், எவ்வளோ ஆகும் ரீஸ்டோரேஷனுக்கு, ஸோ இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து செலவாயிருக்கு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு. 39,999 only. ஒரு பட்ஜெட்டான இதில் ஒரு 35 to 37 38 பக்கம் வந்துச்சுன்னா நம்ம ரவுண்டாக 40ன்னு சொல்கிறோம். 40,000 வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் ஒரு மைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஜின் வந்து பிரித்து வேலை செய்யலை. ஸோ இன்ஜின் பிரித்து எகைன் உங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னா ஒரு 15,000 வந்து அதுக்கு செலவாகும். அது வந்து இன்ஜின் நல்லா இருக்குன்ற காரணத்தினால இது வந்து பிரிக்கலை. அது இல்லாமல் அவுட்டரில் பெயிண்ட்டாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஷன், டயரு, ஃப்ரண்ட் டயரு, உள்ளே வர இது சைலன்சர் கோட்டிங்கு, அப் டு டேட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்து 40,000 மினிமமாக ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இது வந்து ஒரு பட்ஜெட் ரீஸ்டோரேஷனுக்காகவே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ முன்னாடி வந்து நான் என்னென்ன மாற்றிருக்காங்கிறத அப்படியே காமிச்சிட்டே வரேன், பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக ஒரு ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் வர ஸ்டாக் 5 இன்ச் யூனிட் இல்லாமல் பெரிய சைஸ் 7 இன்ச் யூனிட் வந்து ஹெட்லாம்ப் வந்து வேறு போட்டிருக்காங்க. இதோட மண்டை அது எல்லாமே வந்து இது பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ லைட் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் போகிறது தெரியும். ஸோ இதில் வந்து குவிக் த்ராட்டில் போட்டிருக்காங்க. த்ராட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நம்ம ஓட்டி பார்க்கும்போது த்ராட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ குவிக் த்ராட்டில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. க்ரோமாக இருக்கட்டும், இன்ஜின் இது அப்புறம் டேங்க்கு, டோரு எல்லாமே வந்து ஒரு பிளாக் வித் இதெல்லாம் ஃபுல்லாக பிளெயின் பிளாக்லேயும் இது வந்து சும்மா ஒரு ஸ்டிக்கரிங்கில் வந்து ஒயிட் ஷேட் மட்டும் கொடுத்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாரன், ரூட்ஸோட ஹாரன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஸோ இது ஹாரன். ஸோ அதே மாதிரி சிங்கிள் பம்பர் வந்து இந்த வண்டியில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் பாக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இது வண்டியோடே வரும். டூல் பாக்ஸ் வந்து முக்கால்வாசி வண்டியோடய வந்துடும். ஸோ அதே மாதிரி சீரியஸ் ஸ்ப்ரிங்கோட ஷாக்கப் சார்பர் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளோட RXல பார்த்தீங்கன்னா கிரே கலர் போட்டிருந்துச்சு. ஸோ இதில் வந்து ரெட் கலர் வந்துருக்கு. ஸோ 2 கலர் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம இல்லாட்டியும் ஸ்ப்ரிங்கை வந்து கழட்டி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி MRF மோட்டோ குரூப்போட டயர் வந்து பூஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியோட வீல் போட்டுருந்துச்சு. எஸ்டி ரிம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து ஸ்டாக் வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ சைலன்சரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்துட்டு கோர் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நான் சவுண்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி லக்கேஜ் கேரியர் வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிரைவிங் வந்து வந்துட்டோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து வீடியோவில் வாய்ஸ் கேட்கும்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ இதோட சவுண்டும் இருக்குது, காற்றும் அடிக்கிறதுனால எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரில. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம சும்மா இந்த டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பெரிய சேஞ்சஸ் வந்து வரல. வண்டி வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. வண்டி நிஜமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒரு பட்ஜெட்டான அமௌண்ட் வச்சு மாடிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இது ஒரு பதிலாக இருக்கும் தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெங்க் அண்ட் பேர் போட்டிருக்காங்களே. ஸோ அது வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. பட் ஆனால் வந்து ஓனர் என்ன சொல்கிறாருன்னா வைப்ரேஷன் இருக்குது, வைப்ரேஷன் வந்து கம்மியெல்லாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். பட் அது எப்படின்னு தெரில. அப்புறம் டாமினோட குவிக் த்ராட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் குவிக் த்ராட்டில் அம்மா இது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து குவிக் த்ராட்டில் ஓட்டுறேன். இது வரைக்கும் குவிக் த்ராட்டில் வச்ச வண்டி நான் ஓட்டினதில்லை. த்ராட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ நான் த்ராட்டில் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப கவுதடா. சோழி முடிச்சு வைக்கல. ஓனர் வந்து வண்டியை கொடுத்து அனுப்பிச்சாப்புல. கரெக்டாக பங்கு வாசலில் வந்து வண்டி முடிஞ்சிருச்சு. இப்போ தள்ளிட்டே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வரணும். சவுண்ட் வந்து பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருக்குது. கோர் ஆல்டர் பண்ணி போட்டிருந்தனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு 135 இல்லாமல் ஒரு 100 இல்லாமல் ஒரு 2 கட்டுற மாதிரி சவுண்டு மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி. ஸோ நமக்கு அதே மாதிரி இங்கே 4க்கு எல்லாமே வந்து வேலை செஞ்சு தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, சூப்பராகவே ஒர்க் ஆகுது. சொன்ன மாதிரி த்ராட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. த்ராட்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, டக்குன்னு கீ டவுன் பண்ணியெல்லாம் வந்து நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பிக்கப்பும் வந்து வந்துட்டு இன்ஸ்டன்ட் பிக்கப் வந்துட்டு இருக்குது. நமக்கு த்ராட்டில் டவுன் ஷிஃப்ட் பண்ணி அமுக்குனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அளவு தான் ஆக்சிலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் வந்து சீக்கிரமே அவுட்புட்டில் கிடைச்ச மாதிரி இருக்கும். வந்து பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ரீஸ்டோர் பண்ணி இந்த வண்டி வந்து இன்றைக்கி நம்ம vlog-ஆக இருந்துச்சு. ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ரீஸ்டோரேஷன், இந்த ஒரு மணிக்கு வந்து இந்த ரீஸ்டோரேஷன் ஒர்த்தான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்ஜின் நாங்கள் பண்ணல. ஸோ இன்ஜின் பண்ணாதனால இன்ஜின் பண்ணால் எகெயின் ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் ஆகும். அது எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 55க்குள்ளே வந்துடும். இது வந்து 40க்குள்ளே பெயிண்டிங்லேருந்து டோட்டலாக எல்லா பார்ட்ஸுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணி இன்ஜின் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு thumbs up கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான RX vlog-ல சந்திக்கலாம்.